நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்திரா வந்து கேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சீக்கிரமாக வந்து இந்திராவுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் பொங்கலுங்க, அதனால் வந்து கொஞ்சம் பாட்டு சவுண்ட் வந்து கொஞ்சம் கேட்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்திரா இருக்காங்களா, இந்திரா வந்து அந்த மகேஷ் வந்து வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் பக்கத்தில் போகிறாங்க. போன உடனே வந்து இந்திராவும் கல்யாணியும் சேர்ந்து அந்த மகேஷை கன்னத்தில் அடி மாறி மாறி அடி வெளுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நடராஜா ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அது வந்து அவரோட கனவு. டக்குன்னு கனவு மூடிட்டு என்னை விட்டுருங்க மேடம், நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து உளறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்திராவும் கல்யாணி பக்கத்தில் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் கேட்குறாங்க. என்ன யாருன்னு தெரியலையா, என்னையை பற்றி நியூஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக நான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டேன், ஆனால் என்னை பற்றி யாருன்னு தெரிலன்னு சொல்கிறீங்களே, நான் தான் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ நீங்களா, எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே அடையாளம் தெரியல, என்ன விஷயம், ஏதோ ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகேஷ் கேட்குறாங்க. அது கேட்டவொடனே இந்திரா, ஓ ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, வாங்க சார் வாங்க மாமியார் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் எங்கே வரணும், நான் அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. நான் என்ன வேலை பண்ணேன், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லா டீட்டெயிலையும் வந்து நான் வந்து விசாரிச்சுட்டா வந்திருக்கேன், நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மகேஷ் வந்து நடக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்திராவும் நம்ம கல்யாணி சேர்ந்து சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டவொடனே யார்மா நீ, என்னம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்குறாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, மேடம் நான் தான் இந்திரா, இப்போ கூட நியூஸில் ட்ரெண்டிங் ஆனதில்ல அந்த பொண்ணு நான் வந்து தப்பாக காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நியூஸ் போட்டது இவன் தான், பொய்யா காசு வாங்கிட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சரிம்மா, பொய்யா காசு வாங்கிட்டு போட்டான்னு சொல்கிறையே, அது எப்படிம்மா நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. ஏன்டா அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் இல்லை மேடம், அந்த பொண்ணு என்னை வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் சொல்கிறாங்க. கல்யாணி அந்த நேரத்தில் வெளியில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. மேடம் இந்த பிரிண்ட் அவுட்டை பாருங்கள், என்னோடய நியூஸ் வெளியிட்ட அன்னைக்கு இவனோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்கு. 2 லட்ச ரூபா காசை வாங்கிட்டு தான் என்னை வந்து நியூஸில் ட்ரெண்டிங்கில் போட்டு விட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க. ஏன்டா அவன் சொல்கிற உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி தட்டுறாங்க. மேடம் இல்லை மேடம், என் பெரியப்பா தான் மேடம் எனக்கு காசு அனுப்பி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியாடா உன் பெரியப்பா காசு அனுப்பி விட்டாரா, சரி சொல்லு, உன் பெரியப்பா எந்த ஊர், எந்த பேங்க்லேருந்து போட்டு விட்டார், உன் பெரியப்பா பேர் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து திணற ஆரம்பிச்சிடுறான் அந்த மகேஷ். ஏன்டா என்கிட்டே போய் சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார அம்மாவும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து மகேஷ் அடிப்படி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளுத்திருந்தவனு வந்து ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்திரா வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா கிட்ட, மேடம் என் மேலே தான் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுல, எனக்கு வந்து இப்போ இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க மேடம், என்னோடய ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா நானும் நியூஸில் பார்த்தேன், உன்னோட ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களாமே, ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சிக்கல் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த கேஸ் கொடுத்தது வந்து இவன் கிடையாது, இந்த கேஸ் கொடுத்தது வந்து பிரகாசம் தான் கொடுத்துருக்காரு, அவர் தான் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கல்யாணி வந்து சொல்கிறாங்க, மேடம் இது வந்து பொய் கேஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா பொய் கேஸு நமக்கு தெரியும், அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்காமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சாட்சி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து அங்கிட்ட வந்து சாட்சி இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டிருந்து வந்து நம்ம கௌதம் மாசா பிரகாசத்தோட என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. விறுவிறுன்னு பிரகாசத்தை இழுத்து கொண்டு வந்து போலீஸ்கிட்ட வர மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம கௌதம் வந்து பிரகாசத்தை போய் பார்த்துட்டு, வாங்க நேற்றே வருவேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டிங்களா அப்படின்னு பிரகாசம் சொல்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க. சரி உட்காருங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் கூட வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா, அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிட்டு, ஹலோ கௌதம் என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் அண்ணன்கிட்ட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், ஏன் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த கம்பெனிக்கு நான் தான் ஜேஎம்டி, அதனால் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இல்லைன்னா நானும் 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து கையெழுத்து போட்டால் தான் செல்லுபடியாகும். இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல எங்கள் அண்ணன் கூட, அவன் கையெழுத்து போட்டால் செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டுறாங்க. ஐயோ நான் ஏமாற்றிட்டேன்னா, என்னை ஏமாற்றிட்டாங்களா, என் பொழப்பு என்னாச்சு, என் குடும்பம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரகாசம் கதற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தெரியுதா, உங்களை மாதிரி தானே எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கும், நீங்கள் வந்து பொய் கேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, ஒழுங்காக வந்து கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் நான் வந்து வாபஸ் வாங்கிடுறேன் சார், என் அக்ரிமெண்ட்டை மட்டும் போட்டுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாபஸ் வாங்க, அதுக்கடுத்து பார்த்து பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கௌதம் வந்து அந்த பிரகாசத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து அங்கே வந்து பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், நான் தான் தெரியாமல் பொய் கேஸ் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சுயநினைவோடு தான் சொல்கிறியா, என்ன உன்னை அடித்து சொல்ல சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க. இல்லை மேடம் சுயநினைவோடு தான் சொல்கிறேன்,
கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி இந்திரா நீங்கள் இருங்க, கேஸெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான எல்லா இதையும் பார்த்துட்டு உங்கள் மேலே கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே போய் சொல்கிறாங்க. போகும்போது வந்து இவனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகேஷை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மகேஷ் வந்து இந்திரா கிட்ட கெஞ்சுறாங்க, சாரி மேடம் நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க, ஒழுங்காக இன்னும் 5 நிமிஷத்தில் இந்திரா மேலே வந்த கேஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லேயும் வரணும், ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஃபோன் போட்டு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லேயும் வந்து இந்திரா வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இந்திரா அவன் மேலே உள்ள கேஸெல்லாம் முடிஞ்சுமா, இன்னும் சீக்கிரமாக உனக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு சரி மேடம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு காவியா கால் பண்ணுறாங்க, அக்கா உடனே டிவி ஆன் பண்ணி பாருக்கா, 5 நிமிஷத்தில் ஒரு நியூஸ் வரும்னு சொன்னாங்க, போட்டு பாருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திரா கால் பண்ணுறாங்க. இந்திரா உடனே காலில் வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து குற்றமற்றவர், இந்திரா மீது நாங்கள் வந்து பொய்யான நியூஸ் பரப்புறதுனால எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கலாம் அந்த சேனல் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அங்கே வந்து ராகினிக்கும் நம்ம கதிருக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு, என்னடா இவங்க இப்படி கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன், இந்திரா, காவியா, கௌதம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.